ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி நாள் எப்படி போச்சு வாங்க பார்க்கலாம். சப்பாத்தி, முட்டை பொடி மாஸ், பச்சை பட்டாணி வேக வச்சு தாளித்து ஸ்நாக்ஸு கொடுத்து விட்டேன். பெரியவளுக்கு ஸ்கூலு, சின்னவளுக்கு ஹாஸ்பிட்டல் வேலை இருந்தது. ஸ்கூலுமே லீவு, அதனால் காலையிலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. சாதமும் வச்சுட்டேன். வெயிலில் போயிட்டு வந்து சமைக்கணுன்னா கஷ்டமாக இருக்கும். வந்து தயிர், ரசம் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சுங்க. என்ன வெயில் அடிக்குது, தேவைக்கு மட்டும் வெளியே போங்க, இல்லைனா தயவுசெய்து வெளியே போகாதீங்க. அப்படி ஒரு வெயில் அடிக்குது. ஹாஸ்பிட்டலில் நிறைய ஹிந்தி பேசுகிற டாக்டர்ஸ் இருக்காங்க. நமக்கு ஹிந்தி தெரியாது. ஒரு ஓட்டை இங்கிலீஷும் தமிழையும் வச்சு மேனேஜ் பண்ணுறோம். தெலுங்கு நல்லா தெரியும். எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் மலையாளம் தெரியும். அவருக்கு ஒரு ஓட்டை இங்கிலீஷு தமிழ் வச்சு இந்த சென்னைக்கு இந்த லாங்குவேஜ் எல்லாம் இருந்தால் நமக்கு போதும். இப்போ எங்கள் அம்மா அப்பா கொஞ்ச நாள் வெளியூரில் இருந்தால ஹிந்தி நல்லா பேசுவாங்க. இப்படி அவங்களுக்கு ஆனால் இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும். இந்த மாதிரி மிக்சடாக எல்லாருக்குமே எல்லா லாங்குவேஜும் தெரியும். ஆனால் இப்போ என் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் பிறந்து வளர்கிறதுனால இங்கிலீஷ் நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்கிறதுனால ஓரளவுக்கு இங்கிலீஷ் நல்லாவே பேசுவாங்க. ஃப்யூச்சரில் சரளமாக பேசுவாங்க. தமிழ் தெரியும். ஹிந்தி ஒரு சப்ஜெக்ட் வர்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு தான் பேச தெரியும். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு குறைஞ்சது ஒரு 5 லாங்குவேஜாவது கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஹிந்தி தெரியாமல் இந்த டாக்டரே வேணாம், எனக்கு தமிழ் தெரிஞ்ச டாக்டராக கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி 1 hour வெயிட் பண்ணி அவங்கள பார்த்த மாதிரி இருந்தது. அதாவது இப்போ நமக்கு இந்த சூழ்நிலை நம்ம பசங்களுக்கும் இப்படி தானே இருக்கும். ஆனால் பசங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன் பசங்களாம் நீங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும், உங்கள் சாக வச்சு நாங்களும் வருவோம் அப்படிலாம் இப்போத்துலேருந்தே நான் சொல்லி தான் வளர்க்குறேன். அமெரிக்கான்னு சொன்னால் தான் அதில் பாதி தூரமாவது நம்ம அனுப்ப முடியும். அதனால் பெருசாக நம்ம யோசனை பண்ணால் தான் கொஞ்சமாக அதில் நம்ம பாதியாவது சாதிக்க முடியும். அதனால் பசங்களுக்கு ஃப்யூச்சரில் நம்ம அதை சொல்லித்தரணும், இதை சொல்லித்தரணும், எனக்கு கிடைக்காதெல்லாம் பசங்களுக்கு கிடைக்கணும், இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. அதில் முக்கியமான ஒன்று லாங்குவேஜ்னு நான் நினைக்கிறேன். குறைஞ்சது ஒரு 5-6 லாங்குவேஜ் கண்டிப்பாக நான் சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் என் பசங்களுக்கு. நம்ம வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நம்ம முடிவு பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு 5 கிளாஸ், ஏதாவது ஒரு 5 லாங்குவேஜ் கிளாஸ்க்கோ எப்படியோ நானாக சொல்லித்தரணும், கிளாஸுக்கு அனுப்புகிறோம், எப்படியாவது தரவு பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேங்க. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ் தான் பேசணும், மற்ற லாங்குவேஜெல்லாம் பேசக்கூடாது அப்படிலாம் நம்ம பேசலாம். நடைமுறைக்கு ஒத்து வருமானு கேட்டால் அதெல்லாம் ஒத்து வராது. எல்லா விஷயங்களும் பசங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? உங்கள் பசங்களுக்கு இது மாதிரி நிறைய லாங்குவேஜ் சொல்லித்தரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.